الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما يستوي البحران هذا عذب فرات سائغ شرابه وهذا ملح عجاج ومن كل تأكلون لحما طريا وتستخرجون حلية تلبسونها وترى الفلك فيه مواخر لتبتغوا من فضله ولعلكم تشكرون صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم وحلت لنا ميتتان الحوت والجراد أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நவம்பர் 21 என்பது மீன் வளம் மீனவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மீன் என்பது அல்லாஹு தாலாவுடைய நிஅமத். எங்கெல்லாம் அல்லாஹு தாலா நன்றி செலுத்தக்கூடாதா, நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறானோ அதற்கு முன்னால் அல்லாஹு தாலா அந்த நிஅமத்துகளை சொல்லி காட்டியிருப்பான். அப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா யஸ்தவில் பஹ்ரான், இரண்டு கடல்களும் சமமாகாது. கடலை பார்த்தால் ஒரே மாதிரி தான் இருக்கும், சங்கமிக்கும், கலக்கும், ஆனால் ரெண்டும் சமமாகாது. ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் சாயிகுன் ஷராபுன், இந்த பக்கம் நீங்கள் தண்ணீரை குடித்தால் அது சுவையானது, இனிமையானது, மதுரமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் சாயிகுன் ஷராபுன் வஹாதா மில்ஹுன் உஜாஜ், இன்னொரு பக்கம் நீங்கள் தண்ணீரை குடித்தால் அது உப்பானது, உவர்ப்பானது என்று சொல்வான். ஆனால் இந்த ரெண்டு கடல்கள் இருந்தும் வமின் குல்லின் தக்குலூன லஹ்மன் சரியா, இந்த ரெண்டு பக்க கடல்களில் இருந்தும் எது சுவையானது, உப்பானது, உவர்ப்பானது, இந்த ரெண்டு பக்கத்தில் இருந்தும் நீங்கள் புதிய கறியை சாப்பிடுகிறீர்கள். வதஸ்தஹ்ரிஜூன ஹில்யதன், அங்கிருந்து தான் நீங்கள் ஆபரணங்களை எடுக்கிறீர்கள், முத்து. யஹ்ருஜு மின்ஹுமல் லுஅ்லுஉ வல் மர்ஜான், அந்த ரெண்டு கடல்களில் இருந்தும் நீங்கள் முத்துக்களையும் பவளங்களையும் எடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானிலே சொல்லுவான். அப்ப ரெண்டு பக்கம் இருந்தும் புதிய கறிகளை எடுக்கிறீர்கள், ஆபரணங்களை வெளியாக்குகிறீர்கள், அந்த ஆபரணங்களை நீங்கள் அணுகிறீர்கள். இதற்காக கடலிலே கப்பலை செலுத்துகிற நீங்கள் அந்த கப்பலை பார்க்கலாம், அது தண்ணீரையும் காற்றையும் கிழித்து கொண்டு செல்லுகிறது. லிதப்தகு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தஆலா விதித்த அவனுடைய ஃபضலில் இருந்து நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். வலஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். கடல்ல கிடைக்கக்கூடிய அத்தனையும் இருக்குது, அது அல்லாஹ்வுடைய நிஅமத். அந்த நிஅமத்துகளை மீனவர்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். மீனவ நண்பர்கள் உயிரை பணயம் வைத்து, குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு அவர்கள் கடல்ல ரொம்ப தூரம் சென்று மீன்களை, புதுதான மீன்களை கொண்டு வந்து அந்த நியாமத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய திரும்ப. அது அல்லாஹ்வுடைய ஃபضல், நியாமத். அதற்கு நாம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். மீனை சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்லாத சமுதாயமாகத்தானே நாம் இருக்கிறோம். சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹும், முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹும் சொல்லாத சமுதாயமாகத்தானே நாம் இருக்கிறோம். மீனிலே தான் அதிகமான புரத சத்துக்கள் இருப்பதாக இன்றைக்கு சொல்லுகிறார்கள். 17% 20% புரோட்டீன் இருக்குதே, அது மீன்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு. நிலப்பரப்பிலே 6100 கிலோமீட்டர் கடற்கரைகளும்
தீவு பகுதிகளிலே 1416 கிலோமீட்டர் கடல் பகுதிகளும் இருக்கு. இதுல இருந்தா மீனை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. மீனவ கிராமங்கள் 4142 கிராமங்கள் இருக்கிறது. மீன் இறங்கும் இடங்கள் இருக்கிறது, அது மட்டுமே 1500க்கு மேல இருக்கிறது என்று சொல்வார்கள். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நியாமத். அந்த நியாமத்துக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும். அந்த நியாமத்தை மீனவர்கள் தங்களுடைய கைகளால் வலைகளால் பிடிக்கக்கூடாத வலைகளால பிடிக்கக்கூடாது, மீன் இனங்கள் செத்து போகும், அதையும் செய்யறாங்க. இன்றைக்கு கடல் முழுக்க என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அசுத்தங்களால் நிரம்பி இருக்கிறது. இன்னும் பக்கத்திலே மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் நாம் இந்த மீனை பிடிப்பதற்காக இந்த தூரமாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய அத்தனை மீன் பிடிக்கக்கூடிய இடங்களும் அசுத்தங்களால் பிளாஸ்டிக் பொருட்களால் நிறைந்து காணப்படுகிறது என்று எழுதுறாங்க. ஒரு நேரத்தில் நம்ம ஊர்ல தாமிர வருணில பிடித்த ஐரை என்ற ஒரு மீன் இன்றைக்கு 1500 2000 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அது சாதாரண 10 ரூபாய்க்கு என்னுடைய சிறு பிராயத்துல நான் பார்த்திருக்கிறேன். 10 ரூபாய்க்கு எவ்வளவு காலம் அள்ளி தெளிப்பார்கள் என்றால் நிறைய கொடுப்பார்கள். ஆனா இன்றைக்கு அதே ஐர மீனுடைய விலை நீங்கள் 1 கிலோ வாங்கணும் என்று போனால் 1000 1500. சாதாரண ஒரு புடி மீன் அது தன்னை ஆற்று படுகைக்கு மேலே கொண்டு வந்து தன்னை காட்டிக் கொண்டிருக்கும். இது எதன் காரணமாக நம்மை சுற்றுச்சூழல் நம்மை இயற்கை வளங்களை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விட்டதின் விளைவு. அவ மீன்பிடி தொழில் என்பது கை தொழில், அது கையால் செய்யக்கூடிய தொழில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் கைகளால் சம்பாதித்து சாப்பிடுவதை விட மிக சிறந்த உணவு எதுவுமே கிடையாது. நபியுல்லாஹ் அல்லாஹ் நபியாகிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை தொழில் தான் செய்தார்கள். அவர்கள் இரும்பை பிடித்தால், நாம் களிமண்களை பிடித்தால் களிமண் எப்படி அப்படி உருகுமோ அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பை பிடித்தால் இரும்பு அப்படியே உருகும் களிமண்ணை போல. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தண்ணீர் சுமந்துட்டு போனாங்க. எதுக்காக நீங்க தண்ணீரை சுமந்து செல்கிறீங்க? என்னுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்துக்காக நான் சுமந்து செல்கிறேன் என்று சொன்ன போது ஸஅத் இப்னு முஆதுடைய கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு சொன்னார்கள், ஹாதிஹி யதுன் லா யமஸ்ஸுஹன் நார், இந்த கை நரகம் தொடாத, நரக நெருப்பு தொடாத கை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையால் செய்யக்கூடிய தொழில் இருக்கிறதே அது ஆக சிறந்த தொழில், கை ஏந்துவதை விட என்று சொன்னார். இது ஒன்று. பெருமானார் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுவான், وَحِلَّ لَكُمْ صَيْدُ الْبَحْرِ وَطَعَامُهُ مَتَاعًا لَكُمْ وَلِلسَّيَّارَةِ. நீங்கள் சாதாரண நிலையில இருக்கும் போதும் சரி, இஹ்ராமுடைய நிலையில இருக்கும் போதும் சரி, உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களை நீங்கள் வேட்டையாடுவது உங்களுக்கும் அந்த இஹ்ராம் அணிந்த நிலையில இருக்கிறார்களே அவர்களுக்கும் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. தரையிலே வேட்டையாடக்கூடாது, அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இஹ்ராமுடைய நிலையில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார், கேட்டார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் கடலிலே பயணம் செய்து போகிறோம், எங்களுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணீரை நாங்கள் எடுத்து செல்கிறோம், அதை கொண்டுதான் ஒது செய்கிறோம், அதிலே தாகத்தை தணித்துக் கொள்கிறோம். தண்ணீர் தீந்து போனால், தாகம் தணிப்பதற்கு தேவையான தண்ணீர் இருக்கிறது, மற்ற தண்ணீர் தீந்து போனால் நாங்கள் கடலில் ஒது செய்து கொள்ளலாமா? கேள்வி. இந்த யாராவது மீன் பிடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் தெரியாது, ஆனா இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்களா என்பதும் தெரியாது. அந்த கடல்வாழ் தண்ணீரை நாங்கள் ஒது செய்து கொள்ளலாமா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துரூரு மாஉஹு அல் ஹில்லு மீததுஹு, அந்த தண்ணீர் தானும் சுத்தமானது, அது பிற பொருட்களையும் சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீர், அதை கொண்டு நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள். அதிலே இருக்கக்கூடிய மீன் இருக்கிறது, அது செத்து போனாலும் அது ஹலால்.
நீங்க சாதாரண நிலையில ஒரு ஆடோ ஒரு மாடோ தானாக செத்து போகுமானால் அது ஹராம். ஆனால் மீன் செத்த நிலையில தான் கிடைக்கும். சில மீன்கள் உயிரோடு இருக்கும். சில மீன்களை உயிரோடு இருந்தாதான் நாம சாப்பிடவே செய்வோம். விரால் போன்ற மீன்கள் செத்து போனால் விலை போகாது, அதை தண்ணியிலே தான் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மீன் சாகாது. சில மீன்கள் செத்து தான் கிடைக்கும். அது ஹலாலா ஹராமா? அது ஹலால். மீன் செத்த நிலையிலே கிடைத்தாலும் அது ஹலால், சாப்பிடலாம். வெட்டுக்கிளி இருக்கிறது, பெரிய வெட்டுக்கிளிகள் இருக்கிறது, அதுவும் செத்த நிலையிலே கிடைத்தால் ஹலால். ஆனால் சாதாரணமாக தரையில இருக்கிற போது ஒரு கோழி, நீங்க எத்தனை கோழியை செத்த கோழியை அறுத்து தராங்கன்னு தெரியல, எத்தனை ஆடு மாடுகளை அறுத்த நிலையில செத்து போன பிறகு அறுத்து தராங்க நம்ம கண்ணால பார்க்கல. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஹராம் உள்ளே போனால் நம்முடைய நிலையை மாறி போகும். அப்போ கடலிலே இருக்கக்கூடிய அந்த மீன் இனம் செத்து உங்களுக்கு கிடைத்தாலும் அது ஹலால் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மீன் இருக்குது, இதை ஒரு நபி அல்லாஹ் விழுங்க செய்தான். ஒரு நபிக்கு அதை வழிகாட்டியாக எந்த இடத்துக்கு போக வேண்டும் அந்த இடத்துக்கு போகக்கூடியதாக ஒரு மீனை ஆக்கி கொடுத்தான். ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லி சோதித்தான். இதெல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. وَإِنَّ يُونُسَ إِذْ أَبَقَ إِلَى وَإِنَّ يُونُسَ لَمِنَ الْمُرْسَلِينَ إِذْ أَبَقَ إِلَى الْفُلْكِ الْمَشْحُونِ فَسَاهَمَ فَكَانَ مِنَ الْمُدْحَضِينَ. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நீனவா என்ற ஒரு கிராமத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். போனாங்க, அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, யாரும் கேட்பதாக இல்லை, அதாப் இறங்க போகிறது என்று சொன்ன பிறகும் அந்த மக்கள் கேட்கல. அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அந்த மக்கள் மேல கோபம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடாது. அல்லாஹ்வுடைய அனுமதி வராமலே அந்த இடத்தை விட்டு வெளியேறி சென்றுட்டாங்க, போயிட்டாங்க. வந்தாங்க, கடற்கரைக்கு வந்தாங்க, ஒரு கப்பல் இருந்துச்சு, ஏறிட்டாங்க. இங்க அதாப் இறங்க போது நான் வெளியேறி செல்லுகிறேன். சரிதான், கப்பல் போகுது, கப்பல் அலக்களிக்கப்படுது. சொன்னாரு மாலுமி, யாராவது ஒருத்தர் இறங்கிடணும், இறங்கினாதான் இது என்ன ஆகும், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் என்று சொன்னார். அதே கப்பல் அப்படியே அலங்குது. அதான் அல்லாஹ் சொன்னான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் நம்முடைய தூதர்களில் ஒருவர். இது அபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலின் பக்கம் ஓடி வந்தார். அதுல ஏறிக்கிட்டாரு. இப்ப கப்பல் அலம்புது, சீட்டு போடலாம். ஃபஸாஹம, சீட்டு போடலாம். 3 தடவை சீட்டு போட்டார்கள் என்று வருகிறது. 3 தடவையும் அவருடைய பேர் தான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் தான் வருது. என்ன செய்யறது, தூக்கி வெளியே தூக்கி போடுங்க. வெளியே தூக்கி போட்டாச்சு. ரெடியா ஒரு மீன் இருக்குது, அந்த மீன் விழுங்கிடுச்சு. ஆனா அந்த மீனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, அவருடைய கறியை நீ சாப்பிடக்கூடாது, அவருடைய எலும்பை நீ என்ன செய்யக்கூடாது, கடிக்க கூடாது, அவர் ஒன்னும் செய்யக்கூடாது. அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையில் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு மீன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, பால் குளிப்பாட்டக்கூடிய மீன்கள் இருக்கிறது, பிரம்மாண்டமான மீன்கள் இருக்கிறது. அந்த மீன்களில் ஒன்றிலே தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கலாம், அந்த பாலை குடித்திருக்கலாம் என்றெல்லாம் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள். பிரம்மாண்டமான மீன். தாங்கள் உயிரோடு இருக்கிறோமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக உள்ளே இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய காலையும் தன்னுடைய தலையையும் அசைத்து பார்க்கிறார்கள். உயிர் இருக்கிறது, நாம் ஹயாத்தாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே சொன்னாங்க, யா ரப்பி, இந்த இடத்துல இங்கே எங்க போய் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து சொல்லுகிறார்கள், உன்னை சஜிதா செய்வதற்கு ஒரு இடத்தை நான் இங்கே ஆக்கி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். தஃப்சீர்களில், குர்ஆனுடைய விளக்க உரைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 40 நாட்கள் அந்த மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு கடலிலே வலம் வந்தது. அதான் இப்படி ஒரு கேள்வி கேட்பார்கள், ஒரு ஜனாசாவை சுமந்து கொண்டு 40 நாளாக ஒரு சந்தூக்கு பெட்டி கடலை சுத்தி வந்தது என்றால் அதுதானே. உள்ளே இருக்கிறார். அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். பல வகையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய விஷயத்துல. ஒரு பாறைக்கு அருகாமையிலே போன போது அந்த பாறை
எது அந்த பாறை இருக்கிறது இந்த தஸ்பீஹை செய்து கொண்டிருந்தது. அதை கேட்டுத்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த தஸ்பீஹை சொன்னார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தவளை இருக்குதே, தவளை அதுவும் நீர்ல வாழக்கூடியதான், அது நிலத்திலையும் வாழும். அதனாலதான் அதை சாப்பிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல அதை சாப்பிடுறாங்க. தவளை இன்னைக்கு இல்லை. சின்ன பிள்ளையில நிறைய பேர் தவளையை அடிக்கிறதையும் அடித்து போட்டிருப்பதையும் கொலை செய்யப்பட்டிருப்பேன். தவளையை கொல்லக்கூடாது. தவளையை அடிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை, அதை கொல்வதற்கு அனுமதி இல்லை. ஆனால் பல வகையான ஆராய்ச்சிகளுக்கு அதை தான் பயன்படுத்துகிறான் தவளையை. இன்னைக்கு தவளையை கொன்று தவளையே இல்லாத இடத்துல இருப்பதனால தான் டெங்கு கொசு நம்மளை கடிக்குது. அன்னைக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு கொசு நம்மை கடிக்குமானால் லேசா தடவிட்டு விட்டுருவோம். இன்னைக்கு ஒரு கொசு கடித்தால் விஷக்கடி போல் இருக்கிறது, சொரிஞ்சு அந்த இடமே வீங்கி போறக்கூடிய நிலையில இருக்கிறது. அந்த டெங்கு கொசுவை சாப்பிடுவது இந்த தவளை தான். இன்னைக்கு கொசுக்கள் அதிகமாயிடும், கொசு மருந்து அடிக்கிறாங்களே. தவளை உற்பத்தி அதிகமானால் தவளை எவ்வளவு குட்டி போடும் தெரியுமா, எவ்வளவு குஞ்சு பொரிக்கும் தெரியுமா? அது நீள நீளமா இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா இன்னைக்கு இல்லாம போனது அடிச்சு ஆராய்ச்சிக்காக கொலை செய்து தின்பதற்காக கொலை செய்யப்பட்டதனுடைய விளைவு அது இல்லாம போச்சு. அது இல்லாதனால கொசு அதிகமாயிடுச்சு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தவளையை நீங்கள் கொல்லாதீர்கள். அதனுடைய அந்த சத்தம் போடும். 2004 நான் இங்க சேர்ந்ததுல நான் வண்டியில சைக்கிள்ல வரும்போது இந்த இடத்துல தண்ணி இருக்கும், முனாந்தருக்கு எதிர்த்தாக்குல என்ன சப்தம் போடும். அந்த சப்தத்தை கேட்டா நமக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சப்தம் அது சப்தம் அல்ல, தவளை செய்யக்கூடிய தஸ்பீஹ் என்று சொன்னாங்க. தவளை என்ன செய்து சப்தத்தின் மூலமாக அல்லாஹ்வை துதிக்கிறது என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. நம்ம சத்தம் போடுறது கத்துதுன்னு சொல்றோம். தவளை நாம என்ன செய்யக்கூடாது, எங்கேயோ போயிடுச்சு, என்னமோ பேச வந்து அது அப்படியே அங்க போகுது. தவளையை கொல்லக்கூடாது. அதுதான் தவளையும் தஸ்பீஹ் செய்கிறது. அந்த கல்லு தஸ்பீஹ் செய்வதை கேட்டுத்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன் என்று ஓதினார்கள் என்று எழுதுவார். ஓதின பிறகு என்ன சொன்னால்தான், மீனை கடற்கரையில கொண்டு துப்பிரு. ஃபஸாஹம ஃபகான மினல் முத்ஹலீன் ஃபல்தகமஹுல் ஹூத் வஹுவ முலீம் ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் ஏற்கனவே நம்மளை என்ன செஞ்சாரு, இன்னைக்கு லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக்கு சொல்லல, அவர் இதுக்கு முன்னாடியே பல தஸ்பீஹாத்துகளால் நம்மளை என்ன செய்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், உயர்வுபடுத்தியிருக்கிறார். அப்படி அவர் முன்னதாகவே தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக இருந்ததுனால தான் இன்னைக்கு லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக நம்ம காதுல கேட்டு அவரை அந்த மீனிடமிருந்து விடுதலை செய்தோம். நம்ம கஷ்டம் வந்தா மட்டும்தான் என்ன செய்வோம் சொல்லுவோம். அவர் இந்த சிரமம் இல்லை, இதற்கு முன்னாடி அவர் செய்துட்டு இருந்தார். எல்லா காலங்கள்லையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருக்கணும். அவர் மட்டும் அப்படி இல்லைன்னா அல்லாஹ் சொல்றான், மனிதன் இறந்த பிறகு எழுப்பப்படும் நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றிலேயே அவரை நான் இருக்க செய்திருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நமக்கு வந்து ஃபிரௌன் கொடுத்த தொல்லைகள், அந்த ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த வெற்றிகள், நம்மை அழகான ஒரு இடத்திலே தங்க வைத்திருக்கிறான், அல்லாஹ் என்னை பேசுவதற்காக தேர்ந்தெடுத்தான், என்னை நபியாக தேர்ந்தெடுத்தான் என்று நிறைய விஷயங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும் போது அங்க ஒருத்தர் கேட்டாரு, நீங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களே, அப்ப நம்மளே மிக அறிந்தவர் யாருன்னு கேட்டாரு. சொல்லியிருக்கணும் அல்லாஹ் தான் என்று சொல்லி இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் சொல்லிட்டான், நான் தான் சொல்றேன். அல்லாஹ் அவர்களை கண்டித்தான். கண்டித்து விட்டு சொன்னான், இல்ல, உங்களை விட மிக ஞானமிக்கவர் ஒருவர் இருக்கிறார், அவரை தேடி செல்லுங்கள் என்று சொன்னான். நீங்க போங்க. நான் எப்படி அவரை அடையாளம் காண்பது என்று கேட்கும் போதுதான் அல்லாஹ் சொன்னான், ஒரு மீன், செத்த மீனை எடுத்து உள்ள போடுங்க. எதுக்குள்ள? ஒரு பையில போட்டுக்கோங்க.
கூட யாரை கூப்பிட்டுட்டாங்க? யூஷா இப்னு நூன் என்பவரை அழைச்சிக்கிட்டாங்க. மீனை உள்ள போட்டுட்டு போங்க, இந்த மீன் ஒரு இடத்துல உயிர் பெற்று என்ன செய்யும்? காணாமல் போகும். அந்த இடத்துல நீங்கள் ஒருவரை கண்டுகொள்வீர், ஹதர் அலைஹிஸ்ஸலாம், அவர்களிடம் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் உங்களை விட சிறந்தவர். இப்ப அதே மாதிரி பையில போட்டாங்க, யூஷா இப்னு நூன் அழைத்து கொண்டாங்க. ரொம்ப தூரம் போனாங்க. போயிட்டே இருந்த அவர் சொன்னாரு, பல வருடமாக நடக்கணும் இந்த நாள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا. ரெண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் வரை பல ஆண்டுகள் நம்ம நடந்து போக வேண்டியது இருந்தாலும் இருக்கும். ஒரு இடத்துக்கு போனாங்க, சொல்றாங்க 40 நாட்களுக்கு மேல் நடந்துட்டாங்கன்னு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு களைப்பே தெரிஞ்சிச்சு. நம்ம களைப்பாயிட்டோம், சாப்பாடு கொண்டாங்க, மதிய நேரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இலப்பாரிட்டு அப்படியே ரெண்டாவது நடந்து போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல மீன் என்ன செஞ்சிருச்சு? பையில இருந்து குதிச்சு போயிட்டு மறந்துச்சு, போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போன பிறகு என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டா, மீனை காணோம். மீன் அங்கேயே விழுந்துருச்சு. ஷைத்தான் மறக்க வச்சுட்டான். சரி, நம்ம எந்த வழியா வந்தோமோ அதே வழியா ரிட்டர்ன் அப்படியே திரும்பினாங்க. அங்க ஹதர் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு கொண்டார்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்டாங்க. அதற்கு பிறகு நடந்தது ஒரு நீளமான சம்பவம். அங்கே மீனை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? ஒரு வழிகாட்டியாக, இந்நேரத்துக்கு போகணும்னா அந்த மீன் எங்க விழுகிறதோ அங்க. அடுத்து பனூ இஸ்ரவேலர்கள்ல ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஐலா தூர் என்ற ரெண்டுக்கு மத்தியில இருந்த ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு, யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இந்த 3 பேர்களுக்குமே ஜும்மாவுடைய நாளை தான் சிறப்பான நாளாக ஆக்கி கொடுத்தான். ஆனா நமக்கு சிறப்பான நாள் மாதிரியே இருக்குது. வர்றா அந்த பாங்கு சொன்ன பிறகாவது என்ன செய்யணும்? மக்கள் உள்ள இருக்கணும். நாம சிறப்பு படுத்துறோமா ஜும்மாவுடைய நாளை? அச்சு பெருநாள், நோன்பு பெருநாளை விட சிறப்புக்குரிய நாள் ஜும்மாவுடைய நாள். நம்ம கண்ணியப்படுத்துறோமா? ஆனா அவங்க கண்ணியப்படுத்தல. யூதர்களுக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமை தான் கொடுத்தான், ஆனால் அவர்கள் வெள்ளிக்கிழமையை சிறப்புப்படுத்தாம சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமையை தான் கொடுத்தான், அவங்க அதுல இருந்து வழி தவறி போய் என்ன செஞ்சாங்க? ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டார்கள். நமக்கு அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமையை சிறப்புக்குரிய நாளாகவும் ஆக்கி அதற்கான நேர்வழியும் அல்லாஹ் நமக்கு காட்டினான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? லொஹர் தொழுகைக்கு வர மாதிரி தான் அதுக்கும் வாரம் இல்ல, அதை விட மோசமா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜும்மாவுடைய தொழுகையை மஸ்பூக்காக லேட்டாக தொழக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன ஆச்சு? அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமையை சிறப்புக்குரிய நாளாக யூதர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் அதை புறக்கணித்து விட்டு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தார்கள். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். மீனை தொடக்கூடாது. வஸ்அலுஹும் அனில் கரியத்தி அல்லதி கானத் ஹாதிரத்தல் பஹர் இது يعدون في سبتهم تأتيهم حيتانهم يوم سبتهم. எந்த சனிக்கிழமை அன்றைக்கு அல்லாஹ் மீன் பிடிக்க கூடாது என்று சொன்னானோ அந்த சனிக்கிழமை எல்லா மீன்களும் தன்னுடைய தலையை கொண்டு வந்து கடல்ல அப்படி காட்டிக்கிட்டே நிற்கும். நிறைய மீன்கள் வரும். அன்னைக்கு அல்லாஹ் பிடிக்க கூடாதுன்னு சொன்னான். ஏன்னா அவங்க செய்த குற்றத்தின் காரணம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? நம்ம தான் ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தந்திரமா அந்த செயலை செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போமா இல்லையா? அதுல ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு? அவங்க சில பேருக்கு மீன் மேல ஆசை வந்துருச்சு. அதுல ஒரு மனுஷன் என்ன செஞ்சாரு? ஒரு ஆறு, ஒரு குளத்தை ரெடி பண்ணார். ஒரு குளம், பெரிய குளம் மாதிரி ஒரு பெரிய குழியை தோண்டிட்டார். குழியை தோண்டி அங்க இருந்து நேரா ஒரு பெரிய நீளமான ஒரு தாவா மாதிரி வெட்டி கடல் வரைக்கும் கொண்டு போயிட்டார். அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அலையை அடிச்சு மேல நிற்கக்கூடிய மீன்களை எல்லாம் அந்த காவா வழியாக தள்ளி விட்டு அந்த குளத்துல வந்து விழுற மாதிரி பண்ணிட்டார். இதை என்ன செய்வாருன்னு சொன்னா, மற்ற நாட்கள் எல்லாம் பூட்டி வச்சிருப்பாரு. கரெக்டா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தானே பிடிக்க கூடாது, வெள்ளிக்கிழமை போய் ஓபன் பண்ணிட்டு வந்துடுவார். சனிக்கிழமை அன்னைக்கு நல்லா தண்ணி எல்லாம் வந்து மேல நிற்கக்கூடிய மீன் எல்லாம் உள்ள தள்ளின பிறகு தண்ணி வத்திருமா இல்லையா, மீன்களால வெளியே போக முடியாது. சனிக்கிழமை பிடிக்க கூடாது, ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மீனை பூரா அள்ளிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி தந்திரம் செஞ்சாங்க.
இது ஒரு நாள் அவர் என்ன செஞ்சார், வீட்டில் உட்காந்து மீன் நல்லா கழுவி நல்லா எல்லாத்தையும் எடுத்து பொரிச்சார். ஏன்னா ஒரு வீட்டில் சமைக்கிற சமையலுடைய வாசனை அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாது, அது அவங்களுடைய சிரமத்துக்கு ஆளாகும் என்பதனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய மார்க்கத்தில். இப்போ அப்படியா, எங்கேயோ ஒரு இடத்துல காய்ச்சறதெல்லாம் இங்கே வரைக்கும் வாசனை அடிக்குது, அப்படித்தானே? அது பிரியாணிக்கு இருந்தாங்கன்னா நல்லா வாசம் அடிக்கும், மீன் குழம்பு வச்சாலும் இன்னும் நல்லா வாசம் அடிக்கும். அது மாதிரி வாசனை போனவொடனே பக்கத்து வீட்டுக்காருக்கும் ஆசை வந்துடுச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அல்லாஹ் சொன்னா, அவர்கள் எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அதை வரம்பு மீறி செய்ததின் விளைவாக அல்லாஹ் அவர்களை இழிவான குரங்குகளாக மாற்றினான். ஃபலம்மா அதோ அம்மா நுஹு அன்ஹு குல்னா லஹும் கூனு கிரததன் ஹாசிஈன் என்று அல்லாஹ் சொல்லுவான். மீன் அல்லாஹ்வுடைய நியாமத், அதை அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான் என்பது ஹதீஸ்ல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஜைஷே ஹப்த் அப்படின்னு சொல்லி ஒரு படை. ஏன் ஜைஷே ஹப்த்னு அந்த படைக்கு பேர் வந்துன்னு சொன்னா, உணவு தீர்ந்த பிறகு அவங்க ஒரு மரத்தினுடைய கிளைகளை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, அதனால அந்த மரத்துக்கு பேரு ஹப்த், அதனால ஜைஷே ஹப்த் அப்படின்னு அந்த படைக்கு பேர். ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு, அவன் கடுமையான பசி, ஒரு கடல்ல இருந்து ஒரு மீன், பெரிய மீன், அம்பர் மீனை கொண்டு வந்து போட்டுடுச்சு. என்ன செய்யணும், பசி, நிர்பந்தம், சாப்பிடலாம். அப்புறம் போய் கேட்டுக்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஒட்டகத்தை 3 ஒட்டகத்தை அறுத்தாங்க, அப்படி ஒட்டகமா அறுத்து ஒட்டகம் காலி ஆயிட்டே போகுது, அதனால அதை நிறுத்துங்க. அல்லாஹ் தஆலாவுடைய உதவி, மீனை அறுத்து என்ன செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. எத்தனை நாள், ஒரு மாதம் 15 நாட்கள் அல்லது ஒரு மாத காலங்கள் அதை வச்சு சாப்பிட்டாங்க. அந்த எலும்பு அப்படி நிப்பாட்டி வச்சா எவ்வளவு பெரிய ஒரு மிக உயர்ந்த மனிதன் அதுக்குள்ள போகலாம், அவ்வளோ பெரிய மீன் அது. பல நாட்களாக அந்த படைகள் சாப்பிட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தபோது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அல்லாஹ் தஆலா உங்களுக்கான ரிஸ்காக கடலிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான், உங்களோட அந்த மீன் இன்னும் இருக்குமானால் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சிலர்களும் அதை சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. அல்லாஹ் தஆலாவுக்கு நாம மிகப்பெரிய நன்றி செலுத்தணும். இந்த மீனை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்காக, அது அல்லாஹ்வுடைய நியாமத். இன்னொன்னு சொல்லணுமா, சொர்க்கத்துல நாம சாப்பிட போற முதல் உணவும் மீனில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு செனன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது உள்ள இருந்து எடுத்து சிலது குழம்புல செய்வாங்க, சில பேர் அதை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த புதிதுல யகூதிகளின் தலைவனாக இருந்தவன் இப்னு சலாம் அப்படிங்கிறவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை 3 கேள்விகளை கேட்டான். இந்த 3 கேள்விக்கான பதில் நபிமார்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது என்று ஒவ்வொரு 3 கேள்விகளை கேட்டான். அதுல ஒரு கேள்வி, சொர்க்கவாதிகள் முதலாக சாப்பிடக்கூடியது என்னது அப்படின்னு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதிகள் முதலாவதாக சாப்பிடக்கூடியது மீனுடைய அந்த செனைப்பகுதி என்று சொன்னாங்க. சொர்க்கத்துல நமக்கான முதல் உணவு என்னதான், மீன் தான். யார் ஆசிரியராக நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுக்காக கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் கூட இஸ்திக்ஃபார் செய்கிறது, பாவ மன்னிப்பு தேடக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் விளங்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா நம் எல்லோர்களுக்கும் சொர்க்கத்திலே முதல் உணவாக அல்லாஹ் மீனை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலப்பாலை